வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் பயணம் செய்யப் போவது தமிழ்நாட்டின் ஆன்மீகப் பெருமைகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நோக்கி. கடற்கரையை ஒட்டியே அமைந்துள்ள ஒரே முருகன் திருத்தலம் இது. அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக விளங்கும் இந்த தலம் முருகப்பெருமானின் வீரத்தையும் வெற்றியையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லும் புனித பூமி. திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கடலின் அலைகள் கோவிலின் சுவர்களை தொட்டு ஒலிக்கும் காட்சி இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரின் மனதையும் ஆன்மீகத்தில் ஆழ்த்துகிறது. அதனால்தான் இந்த தலத்தை பக்தர்கள் அன்புடன் கடலோர முருகன் என்று அழைக்கிறார்கள். புராணக் கதைகளின்படி சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டபோது அவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானின் சக்தியிலிருந்து முருகன் தோன்றினார். தாயான பார்வதியின் அருளாலும் தந்தையான சிவனின் ஆசியாலும் முருகன் படைத்தலைவனாக உருவெடுத்து அசுரர்களை அழிக்கப் புறப்பட்டார். சூரபத்மனுடன் நடைபெற்ற கடும் போரின் இறுதிக்கட்டம் இத்தலத்தில் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பல நாட்கள் நடந்த போரின் முடிவில் சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன் கொடியாகவும் வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். அந்த வெற்றியின் நினைவாகவே முருகன் இத்தலத்தில் தங்கினார். இதனால் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற புனித பெயரை பெற்றது. இந்த கோவிலின் மற்றொரு அதிசயம் நாழிக்கிணறு. கடற்கரைக்கு மிக அருகில் இருந்தாலும் இந்த கிணற்றில் கிடைக்கும் நீர் உப்பில்லாமல் இனிமையாக இருக்கிறது. சுற்றிலும் கடல் நீர் இருந்தும் இங்கு இனிய நீர் கிடைப்பது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த நீரை தீர்த்தமாக பயன்படுத்துகிறார்கள். கோவில் அமைப்பும் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ராஜகோபுரம், சண்முக விலாச மண்டபம், சிவலிங்கம், சண்முகர் சன்னதி, வள்ளி, தெய்வானை சன்னதிகள் என ஒவ்வொரு பகுதியும் ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது. குறிப்பாக கடலை நோக்கி அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் தரிசனம் மனதில் ஆழமான அமைதியை ஏற்படுத்துகிறது. திருச்செந்தூரில் நடைபெறும் கந்த சஷ்டி திருவிழா உலகப் புகழ் பெற்றது. 6 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் சூரசம்ஹாரம் எனப்படும் போர்க்காட்சி மிக முக்கியமான நிகழ்வாகும். அந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் கூடுவார்கள். வேலவேல் முருகா என்ற கோஷம் வானை பிளக்கும். முருகன் சூரனை வதம் செய்யும் அந்த தருணம் ஒவ்வொரு பக்தரின் மனதிலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டுகிறது. இந்த தலம் தமிழ் இலக்கியங்களிலும் பெருமையாக போற்றப்பட்டுள்ளது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களில் திருச்செந்தூரின் மகிமை பல இடங்களில் ஒலிக்கிறது. திருச்செந்தூரில் உறையும் செந்தில் வேலவன் என முருகன் புகழப்பட்டிருக்கிறார். பக்தர்களின் நம்பிக்கைப்படி திருச்செந்தூரில் முருகனை தரிசித்தால் பயம் விலகும், தைரியம் பிறக்கும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதனால்தான் கல்வி, தொழில், திருமணம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் முருகனிடம் வேண்டிக் கொள்ள மக்கள் இந்த தலத்தை நாடுகிறார்கள். முடிவாக நண்பர்களே, திருச்செந்தூர் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல. அது முருகனின் வீரத்தின் அடையாளம், பக்தர்களின் நம்பிக்கையின் மையம் மற்றும் ஆன்மீக சக்தி நிறைந்த புனித பூமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வேலவேல் முருகா!